ஜூலை 1, 2025 சூரிய குடும்பத்துக்குள்ள அலையா விருந்தாளியா நுழைஞ்ச ஒரு காமெட் தான் 3i அட்லஸ்ன்னு பேர் வைக்கப்பட்டிருக்க ஒரு இண்டஸ்ட்ரியல் காமெட். இந்த இண்டஸ்ட்ரியல் காமெட் சூரிய குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சதுலேருந்து நிறைய பேர் நிறைய விதமாக பேச ஆரம்பித்தாங்க. இது ஏலியனோட ஸ்பைஷிப்பாக இருக்கலாம், ஏலியன்ஸாக நம்மளை தேடி வந்துட்டு இருக்காங்க, நம்மளை தாக்க போகிறாங்க, நம்ம பூமிக்கு ஆபத்து ஆகா ஓகோன்னு ஏகப்பட்ட கட்டுக்கதைகளும் அதுக்கு ஆதாரங்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கவும் ஆரம்பித்தாங்க நிறைய பேர். பட் உலகத்துடைய ஸ்பேஸ் ஏஜென்சிகளான நாசாவாக இருக்கட்டும், ஈசா அப்படிங்கிற யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியாக இருக்கட்டும், இப்படி பல ஸ்பேஸ் ஏஜென்சி இதெல்லாம் ஒரு ஏலியனுடைய ஸ்பேஸ்ஷிப்போ எதுவுமே கிடையாது, சாதாரண ஒரு காமெட் தான். பட் நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு இடத்துல இருந்து வந்ததை தவிர மற்றபடி எதுவுமே கிடையாதுன்னு என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் அதை நம்புறதுக்கும் நிறைய பேர் தயாராகவே இல்லை. பட் இப்போ ஃபைனலாக இந்த 3i அட்லஸோடைய கடைசி அப்டேட் வீடியோவாக நம்ம சேனலில் இதாக இருக்க போது. இனிமேல் இந்த 3i அட்லஸ் சம்மந்தமாக நிறைய பேர் விவாதிக்கவும் முடியாது, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கு ஹைப் ஏற்றி விட்டு நிறைய பேருக்கு சஜஷன் பண்ணுற மாதிரி விட்டீங்கன்னா அவங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதையும் மறக்காம பண்ணிருங்க. வெல்கம் பேக் another நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். ஒரு வழியாக அந்த 2025 அப்படிங்கிற இந்த வருஷம் முடிஞ்சு புது வருஷமும் பிறக்க போகுது. 3i அட்லஸோடைய கடைசி வீடியோவும் இந்த வருஷத்தில் இதுதான். இதுக்கப்புறம் இந்த 3i அட்லஸை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த 3i அட்லஸ் வந்த நாளில் இருந்து என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துடலாம். ஜூலை 1, 2025 சிலியில் இருக்கக்கூடிய ஒரு அப்சர்வேட்டரி மூலமாக ஒரு வித்தியாசமான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பேஸில் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த சிலியில் இருக்கக்கூடிய அப்சர்வேட்டரியில் இருக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷனுடைய பேரையே அதுக்கு வச்சுட்டாங்க. அதுதான் 3i அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அந்த 3i அப்படிங்கிறது 3வது இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத மீன் பண்ணுற மாதிரி தான் அந்த பேர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. 3i அட்லஸுக்கு முன்னாடி 2 இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்கள் நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள வந்திருக்கு. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்களை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் தனியாக பார்க்கலாம். இப்போ இந்த 3i அட்லஸை வந்து முக்கியமாக சயின்டிஸ்ட்டுங்க ரொம்ப வித்தியாசமான ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், அதை டைரெக்டாக பக்கத்தில் இருந்து நம்ம வந்து பார்க்கல, எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு விசித்திரமாக இருக்குங்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. அதை தாண்டி அதோடைய பாதை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்டை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதும், அதோடைய ஸ்பீடு அப்படிங்கிறது உள்ளே வந்த நாள்லேருந்து அவங்க கண்டுபிடிச்ச நாள்லேருந்து என்னென்ன வேகத்தில் அது பயணிச்சிட்ருக்கு அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அதில் சின்ன சேஞ்சு கூட இல்லை, ஒரே வேகத்தில் அப்படியே கண்டினியூஸாக வந்து பயணிச்சிட்ருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க நோட் பண்ணுறாங்க. இது ஒரு விஷயம், இது ஒரு விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, இது சூரிய குடும்பத்தை விட பழமையான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதோட வயசு அப்படிங்கிறது 4.6 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்படுது. ஸோ நம்ம சூரிய குடும்பம் உருவாகியே 4.5 பில்லியன் ஆண்டுகள் தான். இது நம்ம சூரிய குடும்பம் உருவாகிறதுக்கு முன்னாடியே பழசாக வந்து இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால தான் இதை இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறதுக்கு இது ஒரு எவிடன்ஸாகவும் அமைஞ்சுது. சரி, இதுக்கப்புறம் இதை கண்டுபிடிச்சி இது இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் தான், இது வந்து நம்ம சூரிய குடும்பம் சம்மந்தம் இல்லாதது அப்படின்னு உறுதிப்படுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக அது சம்மந்தமான அந்த பாதையாக இருக்கட்டும், அதோடைய வேகம், இப்படி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய உலகத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஸ்பேஸ் ஏஜென்சி, நிறைய அப்சர்வேட்டரியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது சம்மந்தமாக புகைப்படங்களும் நிறையா வெளியாகிட்டே இருந்துச்சு. பட் இது ஏலியனோட சம்மந்தப்படுத்தி பேச ஆரம்பித்தது எதனால் அப்படின்னா, நிறைய ஸ்பேஸ் ஏஜென்சி இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் தான், நார்மலான ஒரு காமெட் தான், வெளியிலேருந்து வந்த ஒன்று தான் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு தெளிவான நீங்கள் விளக்கம் கொடுங்க, இது ஒரு எவிடன்ஸாக சொல்லுங்கள், இது வந்து சாதாரண ஒன்று தான் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எவிடன்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. பட் ஆனால் சயின்டிஸ்ட்டுங்களும் அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் கொடுத்தாலும் இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க தான் கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது நீங்கள் சொல்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் இது வேற ஒரு சூரிய குடும்பத்தில் இருந்தோ வேற ஒரு பிளானட்ல இருந்தோ நம்மளை வேவ் பார்க்கறதுக்காகவோ இல்லை நம்ம பூமிக்கு வந்து சேர்றதுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்பைஸ்ஷிப்பாவோ ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பித்தாங்க. பட் சயின்டிஸ்ட்டுங்களாம் அதெல்லாம் கண்டுக்கல, இது நார்மலான காமெண்ட் தான் அப்படின்னு அடிச்சு சொன்னாங்க. இதுக்கப்புறமா இந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்டை வந்து அப்சர்வ் பண்ணி கேப்சர் செய்த இமேஜ்கள் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதங்களும் அப்பப்போ வெளியாக ஆரம்பிச்சது. ஆனால் நாசா தரப்புல இருந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் சம்பந்தமாக ஆரம்பத்தில் வந்து சில இன்ஃபர்மேஷன் அவங்க எல்லாம் தான் கொடுத்தாலும் அப்டேட்டாக கொடுத்தாலும் அதுக்கப்புறம் மொத்தமாகவே அவங்க வந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காமே இருந்துட்டாங்க. இதனாலேயே நிறைய பேர் இந்த
ஏலியன்ஸோட கனெக்ட் பண்ணி பேசுனாங்களா, அவங்க வந்து இதையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்களா, நாசாவே இந்த சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக வந்து மக்கள்கிட்ட வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க, அப்டேட்டே கொடுக்காம இருக்காங்க. அப்போ ஏதோ நம்மக்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க அப்படி தானே. அப்போ இது ஏலியனோடைய ஸ்பேஸ்ஷிப் தான், நாங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டான ஒன்று தான் அப்படின்னு இதையும் வச்சு அவங்க வந்து பேச ஆரம்பித்தாங்க. பட் நாசா எதுக்கு இது சம்மந்தமாக அப்டேட்டுகளை கொடுக்கலன்னா, நாசாவுடைய அந்த கவர்மெண்ட், அமெரிக்காவுடைய கவர்மெண்ட்டை வந்து ரீசெண்டாக வந்து ஷட் டவுன் ஆகிற நிலைமைக்கு போச்சு. ஸோ அந்த ஷட் டவுன் காரணமாக நாசாவும் இந்த 3 அட்லஸ் சம்மந்தமான ரிசர்ச் செய்கிறதையும் அவங்க குறைச்சிக்கிட்டு அது சம்மந்தமாக அப்டேட்டு கொடுக்கறது நிப்பாட்டாங்க. கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆனது தான் ரீசனே தவிர மற்றபடி அவங்க வந்து இதை சம்மந்தமாக எந்த ஒரு ஆய்வும் பண்ணாமலையோ அதை கண்டுக்கிடாமலாம் அவங்க இருக்கல, மறைக்கணும்னு நினைக்கல அப்படிங்கிறதா உண்மை. பட் நாசா கிட்ட இருந்து அப்டேட் வரலாட்டியும் மற்ற ஸ்பேஸ் ஏஜென்சியான யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சில ஸ்பேஸ் ஏஜென்சிலாம் இந்த 3 அட்லஸ் சம்மந்தமான அப்சர்வேஷனை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுவும் அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அதையும் அவங்களாம் கண்டுக்கிடவே இல்லை. இதை தொடர்ந்து ஒரு கட்டத்தில் சூரியனுக்கு மிக நெருக்கமான க்ளோஸ் அப்ரோச்சராக சொல்லப்படக்கூடிய சூரியனுடைய பெரிகிலியம் பகுதியை வந்து இந்த 3 அட்லஸ் அப்படிங்கிறது ரீச் ஆச்சு. இப்போ சமீபத்தில் கூட நம்ம இதுக்கு முன்னாடி 3 அட்லஸ் சம்மந்தமாக அப்டேட் கொடுத்ததில் கூட நம்ம அதை சொல்லியிருப்போம். அந்த பெரிகிலியம் பகுதியை அடையும் போது அதோடைய பாதையை வந்து அதுவே மாற்றுது. ஒருவேளை அந்த பெரிகிலியம் பகுதியில் வந்து அது வந்து டைவர்ட் ஆகி வேற ஒரு பக்கம் போகுது அப்படின்னா அதுக்கு தன்னுடைய பாதையை தீர்மானிக்கக்கூடிய திறன், அதாவது திருப்பக்கூடிய அளவுக்கு கண்ட்ரோலை தானே எடுத்துக்கக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குன்னா இது கண்டிப்பாக ஏலியனுடைய ஸ்பைஷிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு பல சயின்டிஸ்ட்டுகளே வந்து சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு டைம். இந்த டயத்தில் வந்து அதோட பாதை அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுதா இல்லாட்டி அப்படியே ட்ராவல் ஆகுதா அப்படிங்கிறத தொடர்ந்து அப்சர்வ் பண்ணுறத வச்சு இது வந்து நார்மலான காமெட்டா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இது அந்த பெரிகிலியம் பகுதியை ரீச் பண்ணிச்சு. சமீபத்தில் ரீச் பண்ணப்போ அதோடைய பாதையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, சேம் ஸ்பீடில் சேம் டைரக்ஷனில் அது பாட்டு போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம வந்து 3 அட்லஸை வந்து நேரடியாக வந்து பார்க்க முடியாது. ஏன்னா சூரியனுடைய பின்பகுதிக்கு வந்து அது போயிடுச்சு. ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். சூரியன் பின்னாடி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. ஏன் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இருந்தாலும் கூட நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரியான சூழ்நிலை வந்துச்சு. அது எப்போ சுற்றி வருதோ அந்த டயத்தில். இதுக்கப்புறம் சூரியனுடைய பின்பக்கத்துலேருந்து மறுபடியும் சுற்றி அது வந்து முன்பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் 3 அட்லஸ் சம்மந்தமான புகைப்படங்கள் அப்படிங்கிறது வெளியாகுச்சு. ஆனால் பூமியிலேருந்து 3 அட்லஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சம்மந்தமான புகைப்படங்கள் தான் நிறைய வெளியாச்சு. ஆனால் மார்ஸ்லேருந்து, செவ்வாய் கிரகத்திலேருந்து வானத்தில் இந்த 3 அட்லஸை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அதை கேப்சர் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயத்தையும் சயின்டிஸ்ட்டுங்க வந்து பண்ணாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது கூட நம்ம செவ்வாய் கிரகத்திலிருந்து இந்த 3 அட்லஸை வந்து கேப்சர் செய்யப்பட்ட ஒரு இமேஜ் தான். இது பார்க்குறதுக்கு ஏதோ பனிமூட்டமாக அப்படியே ஒரு வித்தியாசமான ஷேப்பில் இருக்குல்ல. ஸோ இந்த வித்தியாசமான ஷேப்பை வச்சு தான் இதை வந்து ஏலியனோட கனெக்ட் பண்ணி நிறைய பேர் பேசுகிறதுக்கு காரணமாக வந்தது. இதை தொடர்ந்து சில மாதங்களுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட்டுங்க வந்து ஒரு கெஸ் பண்ணாங்க. அதாவது வர நவம்பர் அல்லது டிசம்பர் மாதங்களில் இது பூமியுடைய க்ளோஸ் அப்ரோச்சுன்னு சொல்லப்படக்கூடிய பூமிக்கு நெருக்கமான தூரத்தில் வந்து இந்த 3 அட்லஸ் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஒரு டேட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த தேதியில் வந்து பூமிக்கு நெருக்கமாக இது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நினச்ச மாதிரி அவங்க நினச்ச தேதி அப்போவே பூமிக்கு நெருக்கமாக இப்போ இந்த 3 அட்லஸ் அப்படிங்கிறது வந்துட்டு போயிருக்கு. கடந்த டிசம்பர் 19, 2025 வெள்ளிக்கிழமை இது பூமியோடைய க்ளோஸ் அப்ரோச்சுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த தொலைவில் இருந்து பூமியை கடந்து போயிருக்கு. பூமிக்கும் இதுக்கும் இருந்த அந்த தொலைவு, அந்த க்ளோஸ் டிஸ்டன்ஸ்லேயே சொல்லப்படக்கூடிய தொலைவு அப்படிங்கிறது 270 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் புரிகிற மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம பூமிக்கும் சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 150 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம சூரியன் அப்படிங்கிறது பூமியிலிருந்து இருக்குது. அதாவது ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 அட்லஸ் அப்படிங்கிறது பூமியிலிருந்து க்ளோஸ் அப்ரோச்சாக சொல்லப்படக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 270 மில்லியன் கிலோமீட்டர், அதாவது 1.8 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் வந்து பூமியை வந்து அது வந்து கடந்து போயிருக்கு. ஸோ கடந்து அதோடைய பாதையில் தொடர்ந்து போயிடுச்சு. சூரிய குடும்பத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் வெளியே கம்ப்ளீட்டாக போயிடும். அதுக்கப்புறம் இது எங்கே போச்சு என்ன ஆச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது. இதையோட க்ளோஸ் அப்ரோச்னு சொல்கிறீங்க, இவ்வளோ தூரத்தில் இருக்கிற விஷயத்தை போய் இவ்வளோ சின்னதாக க்ளோஸ் அப்ரோச்னு சொல்லிட்டு முடிக்கிறீங்களாடா அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் இதுதான் க்ளோஸ் அப்ரோச்சர். இதை விட ரொம்ப தொலைவில் தான் இவ்வளோ நாளாக இருந்துச்சு. அதையே நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் இருந்த சும்மா விடுவாங்களா சயின்டிஸ்ட்டுங்க வர, அப்போ அதையும் கேப்சர் பண்ணுவாங்களே, அது சம்மந்தமான விஷயத்தையும் இமேஜஸாக வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த இமேஜையும் சேர்த்து கூடவே இந்த 3 அட்லஸ் சோலார் சிஸ்டத்துக்குள்ளே வந்த நாள்லேருந்து இப்போ அது கடந்து போய்கிட்டு இருக்கல சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே, அது எல்லாத்தையுமே ஒரு டைம் லைன் மாதிரியான ஒரு வீடியோஸையும் சிமுலேஷன் வீடியோஸையும் சயின்டிஸ்ட்டுங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அதையும் பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இது எதுக்கு இந்த 3 அட்லஸ் சம்மந்தமாக இந்த ஒரு சின்ன அப்டேட்டை கடைசியாக சொல்லிட்டு மற்றதெல்லாம் பலவலன்னு பேசினேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துமா இருந்தாலும் அதை வந்து டீட்டெயிலாக பேசணும். ஸோ அது நிறைய பேர் புதுசாக கேட்கவங்களுக்கும் புரியணும், இப்போ ஆல்ரெடி கேட்டவங்களுக்கும்
புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஆரம்பத்துலேருந்து இந்த வருஷத்தில் வந்து நம்ம சூரிய குடும்பத்தில் வந்து நுழைஞ்சு இப்போது கடைசியாக வருஷம் முடிய போகுது. அதுவும் இப்போ சூரிய குடும்பத்தை விட்டு வெளியே போக போகுது. அதனால தான் ஒரு சின்ன ரீவெண்ட் மாதிரி அதையும் சேர்த்து சொல்லிட்டு வந்த நாள்லேருந்து என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன நடந்திருக்குன்னு சேர்த்து சொன்னேன். மற்றபடி வேறு எதில் வளவலன்னு பேசி டயத்தை வந்து இழுக்கணும் அப்படிங்கலாம் நான் எதுவும் பேசலை. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த புகைப்படத்தையும் சிமுலேஷன் வீடியோஸையும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி விண்வெளி சார்ந்த நிறைய தகவல்களை தமிழில் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும். மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.